கிறிஸ்துவுக்குள் அன்பான பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு இந்த கூட்டத்துக்கு வரவேற்கிறேன். தேவ பிள்ளைகளாக தாராபுரம் கிறிஸ்டின் சபையாராக நாம் இங்கே கூடி வரவும், அநேக புதிய மக்கள் நம்மோடு இருப்பது மகிழ்ச்சி. இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவ பாதுகாப்பு நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நாம் செல்லும் இடங்களிலே, நாம் செய்கிற தொழில் எல்லாமே ஒரு பாக்கியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய மனதில் ஆழமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் நாம் எதிர்பார்க்கிறோம். அவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் யாருமே இல்லை. அதே சமயத்தில் இந்த எதிர்பார்ப்பு ஒரு வீணான எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று சில மக்களுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் நாம் இப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பதெல்லாம் நடப்பதில்லை. பிறகு ஏன் நாம் அதை எதிர்பார்க்க வேண்டும்? வழக்கமாக அதனால் அந்த ஆண்டு கடந்து போவது போல இந்த ஆண்டும் கடந்து போகட்டும் என்று ஒரு நம்பிக்கை குறைந்த இருதயத்தோடு சில மக்கள் இருப்போம். அப்படிப்பட்ட மக்கள் அனைவருக்கும் தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகள் என்னென்று அறிந்து கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பூமிக்குரிய தேவைகள், இதை தாண்டி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்கு நமக்கு பெரிய ஒரு வாஞ்சி விருப்பம் உண்டு. அவைகளிலேயும் நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இந்த ஆண்டாவது ஆசீர்வாதமாக இருக்குமா? இந்த நாள் ஒரு நாள் மட்டுமல்ல, 365 நாட்களும், அதை தாண்டி நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையணும். அவைகளுக்கு என்ன செய்வது? யார் இவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நமக்கு உதவி செய்வது? இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மக்களுக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார். நம்முடைய தேவைகள் என்னவென்று அறிந்து அவைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். நமக்கென்று ஒருவர் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டிலே மீதி இருக்கிற ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் இருந்தால், வாழ்ந்தால், நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமையும். எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நின்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம் அல்லவா, அத்தனை மக்களுக்கும் இது உதவியாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். 1 பேர் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 பேர் 5ஆம் அதிகாரத்துல வசனங்களை நாம் வாசிப்போம். வசனம் 6, 7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரே ஒரு வார்த்தை நமக்கு நம்பகமான, அதிகமான, உறுதியான ஒரு வார்த்தை. ஏற்ற காலத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை கவனிக்கும். ஏற்ற காலம், ஏற்ற சமயம், ஏற்ற நேரம். நல்ல நேரம் பார்ப்பதல்ல, கெட்ட நேரம் என்று சொல்லுவதும் அல்ல. தேவனுடைய திட்டத்துல எல்லாமே நடக்கிறது. அவருடைய திட்டம் இல்லாமல், ஆலோசனை இல்லாமல் எது ஒன்று நடப்பது கிடையாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 12 நாம் படிப்போம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் தேவன் அவருடைய ஆலோசனைப்படி செய்கிறார். ஆலோசனை உள்ள இடத்துல ஜனங்கள் சீர்படுவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அதே போல அடுத்த வார்த்தை, எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி நடத்துகிறார். தீர்மானம் இல்லாமல் எது ஒன்றை நாம் தொடங்கினால் சிறப்பாக இருக்காது. திடீரென்று இதை செய்ய ஆரம்பித்தோம், எப்படி செய்வதுன்னு தெரியல, எப்படி போய் முடியுமோ தெரியல, குழப்பம், ஒரு பயம். உடனே நாம அமைதியா உட்கார்ந்து இதை எப்படி செய்வோம் யோசிக்கிறோம். பாருங்க, ஆலோசனை, அடுத்து தீர்மானம். இந்த இரண்டுமே தேவனுடைய ஞானம். தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி, ஆலோசனைப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனையும் அவருடைய தீர்மானமும் சாதாரணமா அது ஏதோ எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய அந்த ஆலோசனை போல இருக்கிறதா என்றால் இல்லை. 33வது சங்கீதம் வசனம் 11 நாம் படிப்போம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும்.
பரலோகத்தின் தேவன் அவருடைய ஆலோசனைப்படியும் தீர்மானத்தின்படி செய்கிறார். அவருடைய தீர்மானமும் ஆலோசனையும் ஒரே நாளிலே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு ஆண்டிலே முடிவது அல்ல. அவருடைய அதாவது கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கிறது. அந்த வார்த்தை நித்திய காலமாக. ஆலோசனை ஒரு நேரத்துல ஒரு மக்களுக்கு சொல்லுவோம், அடுத்த முறை கேட்கும் பொழுது வாய்ப்பில்லை. நம்ம சொல்லி இதை கேட்டு இந்த மக்கள் முன்னேறி விடுவார்கள். இந்த ஒரு கெட்ட இருதயம் உள்ள மக்களும் உண்டு. ஆனா எல்லாரும் நன்றாக இருக்கணுங்கிற அந்த இருதயத்தோடு இருக்கிறவர் தான் கர்த்தர். அதான் அந்த கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில். அதுக்குன்னு ஒரு காலம். இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஏற்ற காலமாக இருக்கணும். அந்த ஏற்ற காலமாக இருப்பதற்கு நாம் தேவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இறுதி நினைவுகளை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஏன்னா அவருடைய ஆலோசனைப்படியும் அவருடைய தீர்மானத்தின்படியும் எல்லாவற்றையும் நடத்துகிறார். அப்படி அவருடைய தீர்மானத்தின்படி நடத்தக்கூடியது, ஆலோசனைப்படி நடத்தக்கூடியது ஒரே காலத்தில் முடிவதில்லை, நித்திய காலமாக இருக்கிறது. அதான் ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை. நான் எப்படி வாழணும், நாம் எப்படி வாழணும், நம்ம சபை எப்படி வளரணும், அவை எல்லாவற்றையும் தேவனானவர் நித்திய காலமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆலோசனை சொல்லுகிறாரு, தீர்மானிக்கிறாரு, ஏற்ற காலத்தையும் வைக்கிறார். 3 விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளை எல்லாவற்றையும் அறிந்து கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். இந்த நம்பிக்கை முதல்ல எல்லா மக்களுடைய இதயத்தில் இருந்தால், குறிப்பாக கர்த்தரை நம்பக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில அதிகமான விசுவாசம் இருந்தா, அதுக்கான ஒரு ஏற்ற காலத்தை தேவன் தீர்மானிப்பார். ஏற்ற ஆலோசனை சொல்லுவார், நித்திய காலமாகவும் அதை சொல்லுவார். ஆக இவ்வளவு பெரிய ஒரு ஆலோசனை சொல்லி நித்திய காலமா நடத்தக்கூடிய ஒரு தீர்மானித்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒருவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்படும்? இந்த நம்பிக்கை வேண்டும். சரின்னு பாருங்க, நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். என்னுடைய தேவைகள், எனக்கான ஆலோசனைகள், எனக்கான தீர்மானத்தை தேவன் எப்படி எடுப்பார்? 2வது, அவர் எப்படி இதை எடுக்க முடியும்? அவருக்கு என்ன தெரியும்? கூட இருக்கிற நம்முடைய குடும்ப நபர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், ரொம்ப க்ளோஸா இருக்கிற நண்பர்கள் நம்மளை பற்றி தெரிந்து கொள்ள முடியல. சில நேரத்துல சொல்லுவாங்க, கூடவே இருந்து இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்காம போயிட்டீங்க? நான் கூடவே 24 மணி நேரம் இருந்தேன், ஆனா இதை என்னால தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற. தேவன் எப்படி தெரிஞ்சுக்குவாரு? சில வசனங்களை படிப்போம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் வசனம் 3. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கூடவே இருந்து எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய மனிதர், அது நம்ம யார் வேணாலும் சொல்லலாம். அப்பா, மனைவி, கணவன், தாய், பிள்ளைகள், இப்படி யார வேணாலும் நம்ம நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்கள சொல்றோம். ஆனா கடைசியில் ஒரு வார்த்தை, எல்லாம் இருந்து இதை தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு, அதனால அவங்களுக்கு நாங்க இந்த நேரத்துல உதவி செய்ய முடியல, இந்த நேரத்துல அவங்களால எங்களுக்கு இதை கொடுக்க முடியல. ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு ஏமாற்றம், ஒரு துக்கம், வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இதெல்லாம் எப்படி தேவனுக்கு தெரியும்? அழகா சொல்றார், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து. பாருங்க, அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போ ஒருவரை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. பாருங்க, இடைவிடாமல் நோக்கி கொண்டிருக்கிற ஒரு கண்களுக்கு அந்த நபருக்கு என்ன தேவைன்னு தெரியுமா தெரியாதா? அவசியமானது என்னங்கிறது புரியுமா புரியாதா? இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். சரி, இன்னொரு வசனம் படிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனம் அழகா முதல் வார்த்தை பாருங்க, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. தேவனுடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது. தீமையான மக்கள், நாம் செய்யற தீமை யாருக்கும் தெரியாது. பாருங்க, யாருக்கும் தெரியாது. இதை செய்துட்டு நம்ம போயிடலாம். அந்த சம்பவத்தை, அந்த காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல மக்கள், தேவனுக்கு பயந்த மக்கள், தேவனுக்காக வாழணுங்கிற வைராக்கியத்தோடு வாழக்கூடிய மக்கள், அதே சமயத்துல பொருளாதார ரீதியில, ஆவிக்குரிய ரீதியில பின்தங்கி இருக்கிறோமே,
இது தேவனுக்கு தெரியாதா? பாருங்க, இந்த மக்களையும் பார்த்து கொண்டிருக்கார். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. நம்ம கண்களுக்கு முன்பாக இந்த ரூம்ல என்னென்ன தெரியுதோ எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. இதை தாண்டி வெளியில் நமக்கு தெரியாது. ஆனா இதை தாண்டி தேவனால் பார்க்க முடியும். ஏன்னா 14ஆம் சங்கீதத்துல வசனம் வாசிக்க வேண்டாம், முதல் 5 வசனங்களை படிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவா இல்லை. பாருங்க, கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு நமக்காக அக்கறை உள்ள ஒருவர் இருக்கும் பொழுது நாம் எப்படி நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும்? அடுத்தது 3ஆவதாக, தேவன் நம்முடைய தேவைகள் என்ன என்று அறிந்திருக்கிறாரா? வெளிப்படையா நேரடியா ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி எல்லாமே தேவனுடைய ஆலோசனைப்படி, தீர்மானத்தின்படி நித்திய காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். யாரையே? நம்முடைய வாழ்க்கையை. அப்படி நடத்தக்கூடிய தேவனுக்கு அதெல்லாம் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கின்றார். பாருங்க, அழகா அந்த வார்த்தை சொல்லுது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, ஆசீர்வாதமா, அதிகமா உறுதியான வார்த்தை வேற எங்கேயும் கிடையாது. அழகா சொல்றாரு பாருங்க. இயேசு அவருடைய சீசர்களிடத்துல, அவரை நம்பி வந்த ஒவ்வொரு விசுவாசிகளிடத்துல, குறிப்பாக அவருடைய சீசர்களிடத்துல அழகா சொல்றாரு, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரு? மாயக்காரர். கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வாழ்க்கைய ஆலோசனையின்படி, தீர்மானத்தின்படி நித்திய காலமா நடத்துவாருங்கிறத நம்பாத சில மக்கள் உண்டு. அந்த மக்கள், நம்பக்கூடிய மக்கள் இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு வீண், இது தெரியாதா, இது உங்களுக்கு பிரயோஜனப்படாது, ஒரு நாள் ஏமாற்றம் அடைவீர்கள், இப்படி சொல்லி நம்மளை தவிர்ப்பார்கள். இன்னும் சில மக்கள், எங்களுக்கு தெரிந்த மாதிரி நாங்க செய்யறோம், நல்லா இருக்கிறோம், அதே போல் நீங்களும் செய்யுங்க அப்படின்னா. ரெண்டையுமே நம்ம நம்பிடக்கூடாது. அப்படி நம்பாம இருக்கிறதுக்கு தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு தேவை என்ன ஒருவரிடம் கேட்டால்தான் கிடைக்கும். சொல்லாம யாருக்கு எதுவும் தெரியாது, கேட்காம எதையும் ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரத்துல இப்படி ஒரு எதிர்மறையா நம்ம பேசுவோம். சொல்லாட்டி உங்களுக்கு தெரியாதா? கேட்காட்டி தர தெரியாதா? கொடுக்க தெரியாதா? இதெல்லாம் வீம்புக்கு பேசக்கூடிய வார்த்தை. ஆனா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த வசனத்தை படிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க, கேட்டால் உங்களுக்கு கொடுக்கப்படும். தொலைத்த பொருளை நம்ம தேடினாதான் கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய சமூகத்துல போய் நாம நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல, தேவனுடைய தீர்மானம், ஆலோசனை நித்திய காலமாக இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கணும். அவை எல்லாவற்றையும் நாம தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது, அதை தேடும் பொழுது, அதுக்காக தட்டும் பொழுது, கேட்கப்படு, கொடுக்கப்படு, திறக்கப்படு, உள்ள சென்று மகிழ்ச்சியை வாழ முடியும். ஏன்னா வசனம் 8ல, ஏனென்றால், அந்த வார்த்தை பாருங்க, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். இதுதான் உலகத்துல எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா மத்திய 6:8 நாம் படிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இது போன்ற ஒரு தேவன் யார் இருக்கிறார்? தேவன் எல்லாருக்கும் அது செய்கிறார். ஏற்கனவே பார்த்த நீதிமொழிகள், நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அதை தேவனால் செய்ய முடியும். எது உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கு தேவை என்ன என்று அறிந்திருக்கிற தேவன் தான் அவைகளை கொடுப்பதற்கான ஆலோசனை செய்ய முடியும். அவைகளை எப்போ கொடுக்கணும் தீர்மானம் அவர் செய்ய முடியும். அதை எவ்வளவு காலம் கொடுக்கணும் பாருங்க, அதையும் அவர் தீர்மானம் செய்ய முடியும். நம்முடைய தேவை என்ன என்று தெரியாத ஒருவர் ஆலோசனை சொல்ல முடியாது, அதை தீர்மானிக்க முடியாது, எவ்வளவு காலம் கொடுக்கலங்கிற அந்த ஒரு காலத்தை அவரால் நிர்ணயிக்க முடியாது. ஆனா நம்முடைய தேவன் அதை 3ஐயுமே செய்ய முடியும். ஏன்னா அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. வெறுமனே பார்ப்பது மட்டுமல்ல, என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். அடுத்ததாக 4ஆவதாக நாம் கவனிக்கும் பொழுது,
நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்கிற தேவன் வெறுமனே அதை அறிந்து மட்டும் இருக்கிறாரா, இல்ல அதை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து முன்னேற வைக்கிறாரா, விசுவாசத்துல பலப்பட வைக்கிறாரா, கிறிஸ்து இயேசுவை போல அவங்க தேர்ந்த பிள்ளைகளாக வந்து வளர வேண்டிய அந்த நிலையில கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறாரா? இல்லை. நாம் ஒரு கேள்வி கேட்போம் நம்மளை பார்த்து. எனக்கு என்ன தேவைன்னு தெரியுது. பிள்ளைகளுக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, கணவனுக்கு என்ன தேவை, பெற்றோர்களுக்கு என்ன தேவை, எல்லாம் தெரியுது. ஆனா கொடுக்க முடியல. பாருங்க, நம்ம சொல்றோம் இல்லை, எல்லாம் தெரியுது. கடந்த ஆண்டுல நம்ம என்னென்ன செய்யலாம்னு திட்டமிட்டு இருப்போம். நல்லா வேலை செய்து வருமானம் தீட்டக்கூடிய என்ன நினைச்சிருப்போம், நல்ல ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு கல்வி நம்ம கொடுக்கணும், நமக்கு தேவையான கொஞ்சம் பொருளாதாரம் சேமிப்பு செய்யணும்னு நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கலாம், ஆலோசனை பண்ணியிருப்போம். இது போல இன்னும் நம்ம பட்டியல் போட்டா சில விஷயங்களை வந்து தெரியுது, அறிந்திருக்கிறோம், ஆனா அதை நம்மளால நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. இன்னும் சில மக்கள் கர்த்தரை நம்பி நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போலான்னு போயிட்டு இருப்பாங்க. நினையாத எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு. இது நாங்க நினைக்கவே இல்லை, இது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இதை குறித்து ஒரு ஆலோசனையே இல்லை. ஆனா இது எங்களுக்கு கிடைச்சது. எப்படி? இது நாம எதிர்பார்க்கல, நாம நினைக்கல, ஆனா தேவனுடைய ஆலோசனையில் அது இருந்திருக்கு. தேவன் அவளை பார்த்திருக்காரு, இவங்களுக்கு ஏற்ற காலத்துல இதை கொடுக்கணும், ஏற்ற காலத்துல இதை வந்து இவங்களுக்கு ஆலோசனை சொல்லி இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வைக்கணுங்கிறது அவருடைய தீர்மானத்தில் இருக்குது. அதனாலதான் அது நமக்கு கிடைச்சது. ஒரு அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அதாவது 4வது பகுதியாக நம்முடைய தேவைகள் என்னென்று தேவன் அறிந்திருக்கக்கூடிய தேவனாக மட்டும் இருக்கிறாரா, இல்ல அதை அந்த காலத்துல கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரா? 119வது சங்கீதம் வசனம் 68 நாம் படிப்போம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இதெல்லாம் வெறுமனே ஒரு சாதாரண வார்த்தையாக பார்க்கல, ஒருவர் நம்பி தன்னுடைய வாழ்க்கையில பெற்ற ஆசீர்வாதம். தேவனை நம்பி வாழ்ந்த மக்கள் தேவரீர் நல்லவரும், அந்த வார்த்தை நல்லா கவனிக்கும். நல்ல மக்கள் தாங்க நல்லவங்களுக்கு உதவி செய்வாங்க. நம்முடைய தேவன் எப்படி நன்மை செய்யறாரு, இதை கை வச்சுக்குவோம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல அவருடைய இருதயம், அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது பாருங்க. மத்திய 5ஆம் அதிகாரம் வசனம் 45 இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, பரலோகத்தின் தேவன் நன்மைகள் என்ன என்று அறிந்திருக்கிறாரா? ஆம், அறிந்திருக்கிறார். அவைகளை ஆலோசனை செய்கிறாரா? ஆலோசனை செய்கிறார். அவைகளை தீர்மானிக்கிறாரா? தீர்மானிக்கிறார். எவ்வளவு காலம் அதை செய்வாரு? நித்திய காலமா செய்வார். 4 விஷயங்களே அழகா நமக்கு. இந்த 4 விஷயத்துல எல்லாம் தெரியுது, எல்லாம் அறிந்திருக்கிறோம், ஆனா முடியல. அந்த மாதிரி மக்களுக்கு தான் அவர் சொல்றாரு. 119 சங்கீதத்துல 68 தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நல்லவராக மட்டுமல்ல, நன்மை செய்கிறவராய். அந்த வார்த்தை நல்லா பாருங்க. நல்லவராக இருந்து நன்மை செய்த தேவன் சொல்லல, நன்மை செய்வார் என்று சொல்ல. அதாவது தொடர் நிகழ்கால தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறது. பாருங்க, நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர்கள். அது நேற்று தினத்தில் கொடுத்து முடிச்சதல்ல, இன்றைக்கு கொடுத்து முடிக்கிறதல்ல, நாளை கொடுத்து முடிக்கிறவர்கள, தொடர்ந்து அது நடக்கும். அந்த வார்த்தை நல்லா கவனிக்கும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. நன்மை செய்வது மட்டுமல்ல, என்னை குறித்து, எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, சபைக்காக அப்படின்னு ஒவ்வொரு விசுவாசம் நம்ம நினைக்கும். ஆலோசனை செய்கிறார், தீர்மானிக்கிறார், நித்திய காலமாக அவைகளை கொடுக்க வழி நடத்தினார். அந்த வார்த்தை கொடுத்து முடிச்சாரு. போன வருஷம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த வருஷம் இல்லை. போன வருஷம் ஏமாற்றம், இந்த ஆண்டாவது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? இருக்கட்டுமே. இப்படி நாம் நினைக்க வேண்டாம். நன்மை செய்யக்கூடிய தேவன் நல்லவர். ஏன்னா மத்திய 5 நாம் படிக்கும் பொழுது அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அப்ப நல்லவங்களுக்கு அவர் நன்மை செய்கிறார், தீமையான மக்களுக்கு நன்மை செய்கிறார்னா நாம யாரு? மத்திய 7 படிச்சோமா இல்லைங்களா? சரி, 6 நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி, நம்முடைய பிதா எனக்கு ஆத்மாவை கொடுத்தவர், நம்ம எல்லாருடைய ஆத்மாக்களுக்கு பிதாவாக இருக்கிற தேவன், நாம் அவருடைய ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் அவரை நோக்கி கேட்கும் பொழுது, அதே மத்திய 7 படிக்கிறோம். தகப்பன், அவருடைய மகன் 2 பேர் இருக்கிறாங்க.
மகனுக்கு பசி. மகன் தன் தகப்பனிடத்துல அப்பத்தை கேட்கிறார். எனக்கு பசி ஆகிறது, அப்பம் கொடு. அந்த தகப்பனுக்கு மகனுக்கு ஆகாரம் கொடுக்கணுங்கிற அந்த இறுதி இருக்குது. ஆனா அந்த வசனத்திலே பொல்லாத மனுஷன் கூட தன் மகன் அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டான். மீனை கேட்கிறாரு. மீனை கேட்கிற அந்த மகனுக்கு பாம்பை கொடுப்பானோ? பொல்லாத மனுஷன் கூட செய்ய மாட்டான். ஏன்னா இரண்டுமே மகனை கொன்று. பொல்லாத மனுஷன்தான், ஆனா மகன் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறார். எதா இருந்தாலும் பெத்த மகனாச்சு, பெத்த மகளாச்சு, அவன் எப்படித்தான் இருந்த என்ன போட்டு. நம்முடைய பெற்றோர் ஒரு காலத்துல நம்ம சொல்லியிருப்பாங்களே இல்லையா, பேச்சு கேட்கல, கீழ்ப்படியில, விளையாட்டுத்தனம், சரி விடுங்க எப்படியே போட்டு அப்படின்னு விட்டுல, செய்ய வேண்டிய கடமையிலே நமக்கு செய்தான் பாருங்க. ஏன்னா நம்ம மேல ஆத்மா மேல அன்பு. இப்ப இந்த வசனம் நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகள் என்னென்று அறிந்திருக்க தேவனாக மட்டுமில்ல, நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மை செய்யக்கூடிய அந்த தேவன் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நாம நம்பிக்கையுள்ள தைரியம் உள்ள மக்களா வாழும். சரி, இந்த நன்மைகளை இன்னும் எப்படி கொடுக்காங்க அந்த ஒரு சம்பவத்தை நம்ம படிப்போம். 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் திருப்பி வசனம் 14 முதல் 19 வரை நாம் படிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து அடிமைப்பேன் ஆகார். இப்ப அந்த ஆகாரை தேவன் தள்ளிவிடும்படி தீர்மானிக்கிறார். அதோடு இல்லாமல் அந்த ஆகாரோடு ஒரு குழந்தையும் இருக்கிறார். 2 பேரையும் தன்னுடைய வீட்டிலிருந்து அனுப்புவது ஆபிரகாமுக்கு வருத்தம் தான். ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன? அவர்களை நீ அனுப்பிவிடு. அடிமை பெண்ணின் மூலியமாக பிறந்த அந்த குழந்தை சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பே சுதந்திரவாளி. ஆபிரகாம், சாராள் இவங்களுக்கு பிறக்கிற அந்த பிள்ளை மூலியமாக தேவபக்தியுள்ள சந்ததி கிறிஸ்தியஸ் வரணுங்கிற திட்டம். அதனால இவங்களை அனுப்பிடு. பாருங்க, கணவன் இல்லை, ஒரு தாய், பெண், கையில ஒரு குழந்தை, இவங்களுக்கு வேற ஆதரவு எதுவும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு ஆபிரகாம் கொடுத்து அனுப்புறது என்ன? ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். நபர்களுங்கிற வகையில 2 பேரு, அவங்களோடு கூட இருக்கிறது தண்ணீர் மட்டும்தான். இந்த தண்ணீர் எவ்வளவு நேரத்துக்கு இவங்க போற இடம் வனாந்தரம், குடியிருப்பு இல்லாத ஒரு இடம். அதுல மக்களுடைய ஆதரவும் கிடைக்காது. சரீர சம்பந்தமான தேவைகளும் சந்திக்க வாய்ப்பில்லை. ஆபிரகாம் தேவனுக்கு அங்கே கீழ்ப்படிந்து அவங்களை அனுப்பிவிட்டார். இந்த ஆகார் தேவனை நம்பி ஆபிரகாமுடைய வீட்டுல வாழ்ந்தவன். அதனால ஆபிரகாம் தேவனை நம்பின அந்த நம்பிக்கை, தேவனுக்கு கீழ்ப்படி அந்த கீழ்ப்படிதலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் அனுப்பிவிட்ட உடனே அவங்களும் புறப்பட்டு வெளியில் வந்துட்டாங்க. வந்த நேரத்துல நான் போய் எங்க தங்க போறேன், நான் குழந்தைய அழைத்து கொண்டு எங்கே போய் சேர முடியும், எவ்வளவு நேரம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கு, எனக்கு தேவை, பிள்ளைக்கு தேவைன்னு இதை பற்றி அங்க எந்த ஒரு கவலை இருந்ததா நமக்கு தெரியல. ஆனா வசனம் 15ல, துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு, பாருங்க, அந்த வனாந்தரத்தில் என்ன செய்யறாங்கன்னா பெயர்செபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். வருத்தம் ஒண்ணு, குழந்தை பாரம், எப்படி இந்த குழந்தைய வளர்க்கறது, கணவன் இல்லை, நமக்கு என்ன பாதுகாப்பு, கூட கொண்டு போன தண்ணீரிப்பு பற்றாக்குறை. இப்ப அது ஒரு கட்டத்துல செலவழிந்தது. இனி அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியல. 3 இருந்தது, 1 தண்ணீர் குறைஞ்சது, 2வது 2 பேர்ல இப்ப 2 பேரும் ஒன்னா பிரியறாங்க. பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு
பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இந்த சத்தமிட்டு அழுது வனாந்தரத்துல யாருக்கு கேட்கும்? கொஞ்ச நேரத்தில் இந்த அம்மாவுக்கே கேட்காது. ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை, வெயில் தாக்கம், நீர் சத்து உடலை குறையும் பொழுது உயிருக்கு ஆபத்து வரும், ஸ்ட்ரோக் வரும், மூளைக்கு பாதிப்பு வரும், மயக்க நினைவு, குழந்தை அந்த நிலைக்கு போயிடுச்சு. சரி, சத்தமிட்டு அழுதால் அந்த சத்தம் யாருக்காவது கேட்கிட்டு வனாந்தரத்துல மக்கள் யாரும் வரமாட்டாங்க. ஏன் அங்கே அழுதாங்க? ஏன் சத்தம் இடுறாங்க? பாருங்க, அந்த சத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா வசனம் 17, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆச்சரியமா இருக்குங்களா? சத்தம் போட்டு அழுதது தாய், ஆனா சத்தத்தை கேட்டது பாருங்க, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, சம்பவம் பாருங்க, குழந்தை அழுகிற சத்தம் தேவனுக்கு போகுது, குழந்தைக்கு என்னன்னு அவர் கொடுக்கல, ஆகாரைக்கு பதில் கொடுக்கிறார். ஆச்சரியமா இருக்குங்களா? ஆகாரை கூப்பிட்டு, நல்லா கவனிச்சாதான் புரியும். குழந்தை செடியின் கீழாக இருக்கிறது, தாய் சத்தமிட்டு அழுகிறாங்க, தேவனுடைய சமூகத்துல பிள்ளையின் சத்தம் போய் கேட்குது, தேவ தூதன் வந்து ஆகாரை கூப்பிட்டு. இது ஆச்சரியமா இருக்கு. சம்பந்தம் இல்லாத ஒவ்வொரு இடத்துல இருக்குது, ஆனா தேவன் மூணையும் சம்மதப்படுத்துறாங்க. அடுத்து, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. நாமளும் சில நேரத்துல பயப்படுறோம். தனிமை ஆயிட்டோம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, சத்தியம் நமக்கு அதிக தெரியல, விசுவாசம் குறைந்து போகுது, ஆராதனை சரியா கலந்துக்க முடியல, ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு பக்திக்குரிய விஷயத்துல பலவீனப்படுகிறோம், பயமா இருக்குது. சரீரத்துல சில மாற்றங்கள் வருது, நமக்கே பயமா இருக்குது. மாற்றங்கள் வரும் பொழுது சரி, நமக்கு காலம் பக்கமாயிடுது. வயசான காலத்துல சொல்ல வேண்டிய வார்த்தையில் இப்ப நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். காரணம் பயம். இப்ப தேவன் சொல்ல பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆச்சரியமா இருக்குங்களா? பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்கிறாரு, ஆகாரின் சத்தத்தை தேவன் கேட்கிறாரு. பதில் பாருங்க, பயப்படாதே, உன் சத்தத்தை நான் கேட்டேன். யாருமே மனுஷங்க கேட்க, நம்முடைய தேவைகள் கூட இருந்தே இவங்க தெரிஞ்சுக்காம போயிட்டாங்க. கூட இருந்தே இவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியல, கூட இருந்தே இவங்களால கொடுக்க முடியல. அது நடக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டாம். நாம நம்ப வேண்டியது, என்னை நோக்கி பார்க்கிற, என்னை குறித்து ஆலோசனை பண்ணுகிற, என்னை குறித்து தீர்மானிக்கிற, என்னுடைய வாழ்க்கை நித்திய காலமாக வழிநடத்தக்கூடிய தேவன் ஒருவர் இருக்காரு, நான் அவரை நம்புவேன். அந்த நம்பிக்கை இந்த ஆகாருக்கு இருந்தது. அடுத்தது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்கும். சாக கிடந்த அந்த குழந்தைக்கு என்ன ஆசீர்வாதம்? இனி சாக போகுது, நான் பார்க்க மாட்டேன்னு இந்த அம்மா அழுகிறாங்க. பெரிய ஜாதி ஆகுவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஒரு வாக்கு, நம்பிக்கை. முதல்ல தைரியமா இருந்தாரு, பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரு. ரெண்டாவது, அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். வனாந்தரத்துல தண்ணி இருக்கிறது கண்டுபிடிக்க கஷ்டம். கொஞ்ச நேரத்துல அதை செய்யலாம், கண்டுபிடிக்கலாம், செத்துருவோம். ஆனா தேவன் பாரு, சத்தத்தை கேட்கிறாரு, நம்பிக்கைக்குரிய வார்த்தை கொடுக்கிறாரு, என்னென்ன தேவை அறிந்திருக்கிறாரு. முதல்ல மன தைரியத்தை கொடுக்கிறார், நமக்கு அந்த தைரியம் வரும். இரண்டாவது, சரீரத்தின் தேவை என்ன? தண்ணீர், ரெண்டையும் கொடுக்கிறார். இப்போ 20ஆம் வசனத்துல, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். பிள்ளை அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வத்திலே வல்லவனானான். ஏற்கனவே நம்ம சொன்னதான் 4 விஷயங்களை நம்ம மனதில் வைக்கணும். என்னை குறித்து ஆலோசனை இருக்குது, என்னை குறித்து தீர்மானம் இருக்குது, என்னை குறித்து நித்திய காலமாக வழிநடத்தக்கூடியது இருக்குது, எனக்கு என்னங்கிறது அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கார். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இந்த நம்பிக்கை இருந்தா இவைகள் கிடைக்கும். சரி, இன்னும் இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல பாருங்க. 5ஆவதாக நான் வந்துட்டோம். 37ஆவது சங்கீதத்துல வசனம் 3 முதல் 5 வரை நாம் படிப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ இதுக்கு முன்னாடி படித்த வசனங்கள் எல்லாமே நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கு. உண்மையாலுமே கடந்த ஆண்டு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம், வேதனை நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்தது. ஆனா இந்த ஆண்டு இப்ப படிச்ச இந்த வசனங்கள் உண்மையாலுமே ஒரு நம்பிக்கை தருது. சரி, வெறுமனே அது நம்பிக்கையோடு இருந்தா மட்டும் போதுமா? அது மட்டும் போதாது பிரியமானவர்களே. அதை தாண்டி நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யும். நமக்கே நன்மை தேவைப்படுது,
அப்படி இருக்கிற நாம் எப்படி நன்மை செய்வது? இல்லாதவைகளிலிருந்து அல்ல, இருக்கிறவைகளிலிருந்து எடுத்து கொடுங்கள். நம்ம இடத்துல இருக்கிறதை கொடுங்க. மறைந்திருக்கிற அந்த குணம் இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வைத்திருங்கள். இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த சத்தியத்தை நம்ம நம்பணுமா இல்லையா? நம்பி இருந்தா அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியது? இன்னொருவருக்கு சொல்லணும். இந்த நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு இதை நம்ம சொல்லணும். இதை செய்யும் பொழுது கர்த்தரை நம்பி நம்மே செய்யறோம். இதை நாம நம்புறோம். இந்த நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கு நம்ம அதை சொல்லுகிறோம். அப்ப அவருக்கு நன்மை வருது, எனக்கு நன்மை தேவைப்படுது. தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நானே சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுகிறேன், வருமானம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யறது? எழுந்து நடக்க முடியல, நான் எப்படி போய் சாப்பிடணும்? வேலை செய்யறதுக்கு பலன் இல்லை, நான் எப்படி போய் வேலை செய்து சம்பாதிக்கிறது? கர்த்தர் சொல்றாரு, சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை நம்புங்க. சத்தியத்தை நம்பும் பொழுது 19 சங்கீதத்துல படிக்கும் பொழுது பேதையை ஞானியாக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகார வசனம் 16, 17 படிக்கிறோம். அடிக்கடி படிக்கிற வசனம் தான். அவைகள் நீதியை படிப்பிக்குது, கடிந்து கொள்ளுது, சீர்திருத்துது, தேவனுடைய மனுஷனாக தேறி வருவதற்கு உதவி செய்வதற்கு இவைகள் எல்லாம் பிரயோஜனமாய் இருக்கிறது. எவ்வளவு பிரயோஜனம்! அதே சத்தியத்தை குறித்து படிக்கும் பொழுது இந்த பக்திக்கு இந்த வாழ்க்கைக்கு, இனி வரக்கூடிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளது. எல்லா காலத்திலும் சத்தியம் பிரயோஜனம் உள்ளது. இந்த நம்பிக்கையோடு நாம் இருந்து இதை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். முதல் நம்பிக்கை வரணும். அது என்ன நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல 2வது பகுதியில அந்த நம்பிக்கையோடு நாம் இருந்தால் மட்டும் போதாமல் மற்றவர்களுக்கு அதை செய்யணும். அடுத்தது இதை செய்யும் பொழுது என்ன ஆகுது? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. விதை விதைக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வருவதற்காக காசு எவ்வளவோ நான் கடையில் கொடுத்துட்டு வந்துட்டேன், இப்படி ஒருத்தர் யோசிக்கிறார். அந்த மக்கள், அந்த மனுஷன் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி இருக்க முடியுங்களா? பணம் போயிடுச்சுன்னு கவலை, விதை போயிடுச்சுன்னு கவலை, ஐயோ நேரம் போயிடுச்சு அப்படின்னு கவலை. அந்த மனுஷன் எப்படி மகிழ்ச்சியா இருப்பான்? ஏன்னா இது எல்லாமே நஷ்டம் தருங்கிற நம்பிக்கை. ஆனா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையில மன மகிழ்ச்சியா இருந்தா நான் அவரை நம்பலே, அந்த நம்பிக்கையோடு நன்மை செய்த இந்த நம்பிக்கைக்குரிய வேலையானது விதை விதைத்ததுக்கு சமம். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை மத்திய 13 படிக்கிறோம், அது 100, 60, 30 பலன் தரும். இந்த நம்பிக்கையோடு நம்ம வாழணும். அடுத்து சொல்றாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் நன்மை செய்யும் பொழுது, சத்தியத்தை நீ மேய்ந்து கொள்ளும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது, எடுத்துக்கொள்ளும் பொழுது 1 பேர் 2 படிக்கிறோம், திருவசனமாயே களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். யாக்கோபு 1:19 படிக்கிற சத்தியத்தை கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. மத்திய 5 இயேசு நம்ம இடத்துல வந்த மக்களுக்கு தமது வாயை திறந்து சத்தியத்தை சொன்னார். திரளான ஜனங்க இடத்துல வந்தாங்க. இவர்கிட்ட போனா சத்தியம் கிடைக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் நம்பிக்கையோடு வந்த மக்களுக்கு அதை கொடுத்தாத மேய்ந்து கொள்ளுவது, உணவு எடுத்துக் கொள்வது. 2. 3வது கர்த்தர் மேல் மகிழ்ச்சி. இதை செய்யும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது. செய்ததே ஒரு மகிழ்ச்சி, செய்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பலன் உண்டு. அப்படிப்பட்ட பலன் தான் உன் இருதயத்தின் பாருங்க வேண்டுதல்கள். அப்போ இருதயத்தின் வேண்டுதல்கள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆரம்பிச்சோம்? என்னுடைய தேவைகளை, எங்களுடைய தேவைகளை, நம்முடைய தேவைகளை யாருக்கு தெரியும்? போன வருஷம் வீணா போச்சு, இந்த வருஷம் இன்னும் எத்தனை வருஷம் இல்ல, நிச்சயமா ஒருவர் இருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். இது வெளியில சில நேரத்துல சொல்லல. மக்கள் நினைப்பா, என்ன இப்படி அமைதியா இருக்கிறாங்க, எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை. எங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கை இருக்கு, என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த வேண்டுதல் இருக்குங்கிற அந்த இருதயத்தோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, அது உனக்கு அருள் செய்யும். அருள்னா கொடுக்கப்படும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அடுத்து சொல்லிட்டார், அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் தான் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா அவரு ஆலோசனை செய்கிறாரு, அவர் தீர்மானிக்கிறாரு, அவர் அறிந்திருக்கிறாரு, நித்திய காலமா கொடுக்க முடிவு செய்கிறார். இப்படிப்பட்டவர் இருக்கும் பொழுது நாம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம்பிக்கை வைத்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவரில் நாம் மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தா காரியம் வாய்க்கும். ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த நான் சொல்லும் தேசத்துக்கு அந்த மலைக்கு போனாரு. மகனை பலி செலுத்த போறேங்க நல்லா தெரியுது. அதே ஆபிரகாம் இருதயத்து ஆழமா
ஆபிரகாம் இடத்துல உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. பூமியின் மணலை போய் எண்ணி பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி பெருகுன்னு சொன்னாரு. இப்ப அதே மகனை பலி கேட்கிறாரு. பலி கொடுத்தா செத்துருவாங்க, இறந்துருவாங்க. இறந்த ஒரு மனுஷனிடத்துல இருந்து எப்படி அவர் குழந்தை கொடுக்க முடியும் நாம நினைக்கிறோம். ஆனா அவரு மரித்தாலும் மகனை உயிரோடு எழுப்ப அவரால் முடியும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையின் இந்த மகன் மூலியமாக சந்ததி வளருன்றாரு. அதே மனுஷனை பலி கேட்கிறாருன்னா அவருக்கு தெரியும். பாருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மகன் கேட்பார், அப்பா பலி செலுத்துவதற்கு கட்டைகள் இருக்குது, எல்லாம் ரெடியா இருக்குது, பலி எங்க? கட்டை விறகு எடுத்து போறாங்க. ஈசாக்குடைய தோல்ல வச்சு அவர் தான் சுமந்துட்டு போறாரு. போகும் வழியில கேட்கிறாரு, அப்பா நம்ம போற இடம் பலி செலுத்துவதற்கு கட்டை இருக்குது, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, பலி எங்கே? நீதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளா இருந்தா அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ அதெல்லாம் ஒண்ணு கேட்காத அமையாருன்னு வேறு விதமா சொல்லுவோம். ஆனா ஆபிரகாமுடைய வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த இருதயமானது வசனம் 4 இருதயத்தில் அது இருக்குது. அந்த இருதயம் இப்ப என்ன செய்யப்படுது? காரியத்தை வாங்கி கொள்ளுது. அதாவது காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆக பிரியமானவர்களே, நாம் பார்த்த அந்த 5வது விஷயம் வெறுமனே நம் முதல் நம்பிக்கைக்குரிய மக்களா மட்டும் இல்ல, இதை நாம் செலுத்த வேண்டும். 6வது விஷயத்துக்கு வந்துட்டோம். சரி, அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய விருப்பப்படி நம்முடைய இருதயத்தை நாம பாதுகாத்துக்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல வசனம் 20, 21 நாம் படிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உண்டு, மரபும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்துக்குரிய சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்போ கனத்துக்குரிய ஒரு பாத்திரம், கனம் பண்ணா ஒரு 100 கிலோ வெயிட் அந்த கனமா இல்ல, மதிப்புக்குரியது. இந்த பாத்திரம் நமக்கு உபயோகப்படுங்க. இந்த சகோதரனா, இந்த சகோதரியா, இந்த விசுவாசியா கர்த்தருக்காக இவங்க விட்டு ஒரு வேலை சொல்லி பாருங்க, கண்டிப்பா செய்வாங்க. ஊழியத்துக்காக ஒரு உதவி போய் சொல்லி பாருங்க, அவங்களால முடிஞ்சது செய்வாங்க. இதுதான் கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். இவங்ககிட்டயா ஐயோ சொல்லிடாதீங்க, இருக்கிறதை கெடுத்துருவாங்க, இருக்கிறதை நிறுத்திடுவாங்க, அந்த வேலையை தடை பண்ணிடுவாங்க. இப்படி சில மக்களும் உண்டு. இப்ப நாம யாரா இருக்க போறோம்? நம்மளை தேடி மக்கள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கணுமா, இல்ல நம்ம கிட்ட வந்தாது நிறுத்தப்படுகிற மாதிரி நம்மளை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கணுமா? நம்முடைய இருதயமானது தேவன் சொல்லுகிறபடி பாருங்க, வசனம் 21, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், பொல்லாத குணங்களை, தேவனுக்கு விருப்பம் இல்லாத பாவங்களை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறத விட்டு தூக்கி எல்லாத்தையும் போட்டு தேவனுடைய விருப்பப்படியான இருதயமானது சுத்தமான ஒரு இருதயமா இருந்ததுன்னா அதுல தேவன் நன்மையானவைகளை நிரப்புவார். பாத்திரம் அழுக்கு, குப்பை எல்லாம் இருக்குது, ஒரு பொருள் உள்ள கொண்டு வந்து வைப்போமா? முதல்ல அதை தூக்கி வெளியில போடுங்க, அதை சுத்தம் பண்ணுங்க. நல்ல பொருள் நம்மளை தேடி வந்திருக்குது, வாங்கிட்டு வந்திருக்கான, வைக்க இடம் இல்லை, அதனால குப்பையோடு குப்பை தான் சேர்க்கும். அப்படி சேர்த்து என்ன ஆகு? அதுக்கு மதிப்பு இல்லை, அது உபயோகப்படாது. நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே அது வாங்கி நல்ல உபயோகமாக நினைச்சு வந்தாலும் நம்ம வச்ச இடம் குப்பை. அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? சரி, அதை வேண்டாம், விட்டுரு அப்படின்ட்டு. பாருங்க, பொருள் போச்சு, பணம் போச்சு, நம்பிக்கை வீண் போச்சு. அப்போ இருதயத்தை நாம் சுத்தமாக வைக்கும் பொழுது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது. நம்முடைய எஜமான் ஆண்டவர் இயேசு பாருங்க, நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனிடத்தில் நமக்காக ஜெபிக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி நல்ல ஒரு இருதயமா இருந்தா, இப்ப அவர் என்ன செய்யறாரு? ஏற்கனவே படிச்சதா, இப்ப 6வது 7வது விஷயமா நம்ம வந்துட்டோம். பாருங்க, 2ஆம் அதிகாரம் வசனம் 1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசுவிடத்தில் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்ம இருதயத்தை சுத்தமாக வைக்கும் பொழுது இந்த இருதயத்துல தேவனே உம்முடைய விருப்பப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இருதயமானது இந்த தேவனுடைய விருப்பப்படி நல்ல ஒரு இருதயமா இருக்குது. நீங்க கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இந்த இருதயம் தகுதியா இருக்குது. யார் சொல்றாங்க? ஆண்டவர் இயேசு. நாம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், ஒருத்தருக்கு சிபாரிசு பண்றோம். எப்படி? நம்ம அவங்களோட குணங்களை பார்த்து நல்ல மக்களா நமக்கு பிடிச்சவங்களா இருக்கும் பொழுதுதான் இவங்களுக்கு நீங்க இதை செய்யலாம். என்ன நம்புங்க, இல்ல அவங்க யாருன்னு தெரியாதுங்க.
பரவாயில்ல, என்ன நம்புங்க, என்ன தெரியுமல்ல, என்னை பத்தி உங்களுக்கு புரியுமல்ல, புரியும். யோசிக்காதீங்க, செய்யுங்க, ஏதாவது நான் பார்த்துக்கிறேன். பாருங்க, நம்மளுடைய சிபாரிசு, நம்முடைய உதவி, நம்முடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தி வைத்து இருந்தால் நமக்காக இயேசு பிதாவிடத்தில் பரிந்து பேசுவார். அவர் மட்டுமா பேசுறாரு? அடுத்ததாக நிறைவாக நாம் வந்திருக்கிறோம். ரோமர்கள் நிருபத்துல பரிசுத்த ஆவியானவர் கூட நமக்காக உதவி செய்கிறார். இது பெரிய ஒரு பாக்கியம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 26 பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கலங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்கிறார். அழகா சொல்ல பாருங்க, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனம், அந்த பலவீனத்தை தாங்குவதற்கு நமக்கு வழி தெரியல, பலவீனத்தில் நாம் பலப்படுவதற்கான வாய்ப்பு தெரியல, ஆலோசனை இல்லை, திட்டம் இல்லை, வழிநடத்துதல் இல்லை. தேவனுக்காக நான் வாழ்வது அது இறுதியும் நமக்குள்ள வந்துருச்சு. இப்ப அதுக்காக இயேசு ஜெபிக்கிறாரு. இப்போ நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால், நல்லா கவனி, ஏற்றபடி, ஏற்ற காலம் நம்ம பார்த்தோம். ஏற்ற காலம் எது நமக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியலனாலும் தேவனுக்கு தெரியும். அந்த ஏற்ற காலத்திலே நமக்கு உதவி செய்வதற்கு இயேசு இருக்கார். அந்த ஏற்ற காலத்துல ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு ஆவியானவர் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நமக்குன்னு இருக்கிறதுக்கு ஒருத்தர் தான் நம்ம தலைப்புல சொன்னோம், ஒருத்தர் இல்லை, இயேசுவானவரும் ஆவியானவரும் இருக்கார். கடைசி ஒரு வசனம் நாம் படித்து நிறைவு செய்வோம். ரோமர் அதே 8ஆம் அதிகாரம் வசனம் 32ல தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒரு கேள்வி. இதெல்லாம் எப்படி நடக்குங்கிறது இல்ல, இது எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் நன்மை செய்த தேவன், இவ்வளவு தூரம் என்னுடைய ஆவிக்குரிய நன்மைகளை அறிந்த தேவன், பூமிக்குரிய நன்மைகளை அறிந்த தேவன், கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதற்கு, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு, பாவப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தூய்மையாவதற்கு, எல்லா வகையிலும் எனக்கு உதவி செய்வதற்கு அவர் அவருடைய குமாரனை கொடுத்திருக்காருன்னா மற்றொன்று தேவைப்படுது. அதை அவர் ஏன் கொடுக்காம இருப்பார்? இதையெல்லாம் கொடுத்தவர், அதில் குறிப்பா ஹை லெவல் இருக்கிறது, டாப்ல இருக்கிறது சொந்த குமாரன் என்று பாராமல் பாரு. இந்த உலகத்துல அவருடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பது எப்படி? எனக்குன்னு சொந்தமா ரொம்ப பிடிச்சது இதுதான், இதையே உங்களுக்கு கொடுத்துட்டுன்னா இனி என்கிட்ட வேற என்ன உயர்ந்தது இருக்குது? மற்றதெல்லாம் அது கீழே தான். ஆனா இந்த நம்பிக்கையுள்ளவங்களா நம்ம இருந்தா நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வேண்டாம். தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருந்தால், அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய ஆலோசனைப்படி, தீர்மானத்தின்படி ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தால், இறுதிய தூய்மையான பரிசுத்தமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தால், நமக்காக இயேசு ஆவியானவர் ஜெபிக்கிறாரு, இயேசுவானவரே கொடுத்தவரு, அதை எல்லாத்தையும் விட வேற என்ன நமக்கு கொடுக்காம இருப்பாரு? இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா எதை குறித்து எந்த நேரத்திலையும் கவலைப்பட மாட்டோம். ஆக நம்முடைய தேவைகள் என்ன என்று அறிந்து அவைகளை கொடுக்கிறதுக்கு நமக்குன்னு ஒருவர் அக்கறையோடு விசாரிக்கிறவரு, கண்ணோக்கி பார்த்து கொண்டு ஆலோசனை சொல்லி வழிநடத்தி நித்திய காலமாக நம்மளை காக்கக்கூடியவர் தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம இந்த ஆண்டை இந்த நாளிலிருந்து தொடங்கணும். இந்த ஆண்டு ஒவ்வொரு முறையும் நாம் சொல்றோம். வெறுமனே அந்த ஒரு ஆண்டு முதல் தேதியில மட்டும் சொல்வதில்லை, ஒவ்வொரு நாளும் நம்பி நீதிமொழியில் படிக்கிறோம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு நாடோறும் இருங்கள். அந்த நம்பிக்கையுள்ளவங்களால நம்ம இருப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நன்மை பெறும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பெறுவோம். உடைய கவனத்தை நன்றி சொல்ல இந்த செய்தியத்தோடு நாம் முடித்துக் கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றும் எங்களை காப்பாற்றி பாதுகாத்த தேவனே, உமக்கு சித்தமானபடி நாங்கள் கிறிஸ்தேசுக்குள்ளாக நிலைத்து நிற்கவும் வளரவும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவைகளை குறித்து, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கை குறித்து நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமலும் கலங்காமலும் உம்மீது நம்பிக்கை வைத்து, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர், நீர் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறீர், உம்முடைய ஆலோசனைப்படி தீர்மானத்தின்படி நேர்த்தியாக செய்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்தரலும். நாங்கள் உம்மீது விசுவாசம் வைத்து உம்மிடத்திலே நாங்கள் எங்களுடைய அனைத்து வழிகளையும் ஒப்பு கொடுத்து
உமக்கு பிரியமானபடி வாழ தயவு காண்பித்தரலும். இந்த ஆண்டிலே உமக்கு சித்தமானபடி மீதி இருக்கிற ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்காக வாழ, உமக்கு பயந்து வாழ நாங்கள் வேண்டுகிறோம். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உமக்கு சித்தமானபடி இந்த சத்தியம் எங்களுடைய இதயத்துக்குள்ளாக நிலைத்து நின்று உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன்.